ஐயா, உங்க அப்பா வந்த உடனே 2 பேரும் வீட்டை பக்கம் போங்க. எம்பிட்டு நேரம் இப்படி உட்காந்துருப்பியே? அதான் டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காருல, ஒண்ணு இல்லைன்னு பின்ன என்ன. இங்க பாடாச்சி, உன்னை பத்தி பேசு, என்னை பத்தி பேசு. சும்மா அப்பா பத்தி எல்லாம் பேசாத. எனக்கு கோவமா வருது. அவங்களாலதான் எங்க அம்மா அப்படி உளுந்து கிடக்குறாங்க. எங்க அம்மாக்கு எங்க அப்பாவால தான் இப்படி ஒரு நடமை தெரியுமா? உனக்கு எதுவும் தெரியாது. ஏலே, உனக்கு எம்பிட்டு கோவம் இருக்கோ அதுக்கு மேல கோவம் எனக்கு இருக்கு. ஆத்திரத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். என் மவ இப்படி உளுந்து கிடக்கா, உன் ஆத்தாக்காரி வந்து எட்டி பார்த்துருக்காளா? எம்பிட்டு திமிர் இருக்கு அவளுக்கு. அதெல்லாம் அவ வர மாட்டா. அவ வரதாண்டா இப்படி எங்க அம்மா உளுந்திருக்கவும் செய்யாது. ஏச்சி, சும்மா இருக்க மாட்டேன். அண்ணன்கிட்டயே போய் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இங்க பாரு, அனிதா அம்மா எங்கேயோ போயிட்டு இருந்தா. அவளுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ தேவையில்லாம அண்ணனை கிளப்பி விடாத. ஆமல, ஆத்தாக்காரிக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கேன். நான் கிளப்பி விடுதனாக்கும் உங்க ஆச்சி சொன்னது தானே நான் சொல்லுதேன். இல்ல தம்பி, அவளால எல்லா பிரச்சனையும் தெரியுமா? காலையில ஐசம்மா வேலைக்கு போயிருந்தா. இப்பெல்லாம் நடந்திருக்குமா? பாவம் ஐசம்மா இப்படி அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடக்குற நிலைமையில பாடு. பாவமா இருக்கு. ஐசம்மாவை இப்படி என்னால பார்க்க முடியல. சங்கடமா இருக்கு தெரியுமா? ஐயா, என்ன நடந்துச்சுன்னு உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவ கண்ணு முடிக்கட்டும், அப்புறமா விசாரிப்போம். இப்படி தேவையில்லாம கோவப்படாத. ஆமாண்ணே, தாத்தா சொல்றதுதான் சரி தெரியுமா? கொஞ்ச நேரம் அமைதியா இரு, கோவப்படாதனே. ஒரு நாள் வீட்டில் இல்லை, அதுக்குள்ளேயும் சண்டையை இழுத்து அவளை கீழே உள்ள வச்சு அவன் மண்டையை உடைச்சி இவன் அனுப்பிட்டா. ஏ அப்பா, என்ன வரத்து தான் வராளோ தெரியல. ஏன் தான் இந்த வரத்து வராவளோ? அவளை நிம்மதியாகவே கடைசி வரைக்கும் இருக்க விட மாட்டாவ போல. என்ன சித்தி சொல்லுத? என்ன வீட்டில் சண்டையா? அனிதா மட்டும் தள்ளி விட்டாளா? சொல்லு. யாருக்கிட்டையும் தெரியும்? அவன் என்னத்துக்கு தள்ளி விடப்பறா? தள்ளிலாம் விட மாட்டா. அவ வாயில என்னத்தையாவது நல்லா பேசியிருப்பா. இவ போய் மல்லாக்க உளுந்திருப்பா. இவளுக்கு இதான வேலை. உன் அப்பாக்காரன் சேர்ந்துக்கிட்டு என்னத்தையாவது அவளை கண்டபடி பேசியிருப்பாவோ. இல்லைன்னா மயக்கம் போட்டு என்னத்துக்கு உழுதா? வரட்டும் வரட்டும், இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும். அப்புறம் இருக்கு நல்ல 2 படையும் எப்படி யாசுறான்னு பாடு. என்னப்பா ஒரு பூனை சுத்திட்டு வந்துட்டீங்களா? கடைசியில் அம்மாவா கீழே தள்ளி மயக்கம் போட வச்சுட்டுல. ஏட்டி அபி, நானும் அவளை கீழே உள்ள வச்சேன். அவ நல்ல சண்டையை போட்டு மலுக்கு தான் நின்னான். எப்ப எப்படி உளுந்தானே எனக்கு தெரியாது. பேசாதப்பா. வீட்டுல உளுந்து மாட்டை ஒடிஞ்சு கிடக்குடா. அஸ்வின் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவ மாட்டை ஒடிஞ்சு கிடக்குடா. நீங்க 2 பேரும் எங்க போறீங்க? அவளை எங்கப்பா? என்ன பாக்குற? அவ உளுந்து மாட்டை ஒடிச்சு கிடக்குறா. நீ வெளியே போயிட்டு வாடியா. அப்படி எங்க போன? சொல்லு, எங்க போன? ஏடி, அவ உழுவன்னு யாருக்கு தெரியும்? நான் என்ன கற்பனையை பண்ணிக்கிட்டு இருந்தேன்? எனக்கு என்ன தெரியும்? அவ சத்தம் போட்டுட்டு இருந்தா. அப்புறம் மாடியில போய் உட்கார்ந்துருந்தா. எப்படி விழுந்தானே எங்களுக்கு தெரியாது. நான் என் தங்கச்சிக்கு கல்யாணம்ல, அதனால எங்க அம்மா கூப்பிட்டான்னு வீட்டு வரைக்கும் போயிருந்தோம். வந்து பார்க்கறதுக்குள்ளேயும் வர்ற வழியில அத்தை சொன்னாங்க. அதான் பதறி அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். அப்போ உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படித்தானே? உனக்கு உன் தங்கச்சி கல்யாணம் ரொம்ப முக்கியம். இங்க எங்க அம்மா கிடந்து மண்டையை ஒடிச்சு கிடக்கா. உனக்கு தங்கச்சி கல்யாணம் முக்கியமா போச்சு அப்படித்தானே? என்ன அவதி, அவகிட்ட போய் இப்படி சத்தம் போடுற? என்ன நடந்ததுன்னு எங்க 2 பேருக்குமே தெரியாது. இப்பதான் ஹாஸ்பிட்டல் போக போறோம். நீ பேசாதப்பா. நாங்க எல்லாரும் உன் மேல கோவமா இருக்கோம். நீ எதுவும் பேச வேண்டாம். அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும். அப்படி இருக்கு உங்க 2 பேத்துக்கும். அது எப்படி? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படித்தானே? அம்மாக்கு யாருக்குமே உடம்பு சரியில்லாம இருந்து சரியா இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. நீ அம்மா கிட்ட எப்படி சத்தம் போட்டுருக்க? பேசாதப்பா. நீ ஒன்னும் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம். ஆச்சி வந்து கத்தி விட்டுட்டு போயிருக்கு தெரியுமா? 2 பேரும் ஆஸ்பத்திரி பக்கம் காலை வச்சு அப்படி நடக்கிறதே வேடனை ஆச்சு இருக்கு தெரியுமா? என்னடி பேசுற? என்ன பேசுற? என்னடி பேசுற? ஆயிரம் இருந்தாலும் அவருக்கும் வருத்தம் இருக்குதானே செய்து. அவ உழுவான்னு நாங்க யாரையும் எதிர்பார்க்கல. இங்க பாரு, ஆஸ்பத்திரிக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். சும்மா தேவையில்லாம உன் வயசுக்கு மீறி பேசாத. ஆமா, நான் எதுவும் பேசல. என் வாயை அடிச்சிரு. ஆனா அம்மாவை பார்க்கும்போது எங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு. இப்போ எப்படி அம்மாக்கு உடம்பு சரியில்லாம அம்மா விழுந்து கிடக்கட்டும். அதேதான் நீ அடிபட்டு விழுந்து கிடந்தாலும் எங்களுக்கெல்லாம் மனசு பக்கு பக்குன்னு இருக்கும் தெரியுமா? ஆனா நீ மட்டும் எப்படி நல்ல சந்தோஷமா ஜாலியா வெளியே போயிட்டு வரல? பேசாத. என்னடி பேசுற? உங்க அம்மா தான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினா தெரியுமா? எத்தனை தடவை அம்மா உனக்கு ஏண்டுகிட்டு அப்பா கிட்ட சண்டை போட்டுருக்கு. ஆனா என்ன கேட்டு நீ அம்மாக்கு ஏண்டுகிட்டு அப்பா கிட்ட சத்தம் போட்டிருக்கியா? சொல்லு, சத்தம் போட்டிருக்கியா? என்னடி இப்படி கேள்வி கேட்குற? அவர் செய்யறதெல்லாம் சரிதானே? அவர் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டா நான் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? அப்பா ஐசம்மா மட்டும் தான் தப்பு தப்பா பேசுது அப்படித்தானே? நீ பேசுற எல்லாம் சரி அப்படித்தானே? என்னமோ பண்ணு, எங்ககிட்ட பேசாத. அம்மா மட்டும் சரி ஆகாம இருக்கணும். அப்புறம் இருக்கு உங்க எல்லாருக்கும். நாங்க எல்லாருமே இந்த வீட்டை விட்டு போயிடுவோம் தெரியுமா? அப்படி சொல்லிட்டி என் மருமகளுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும். இந்த வீட்டில் எவ்வளவு இருக்க மாட்டா. நடக்கிறதே வேற.
அம்புட்டு பேரையும் அடிச்சு துரத்தி போடுவேன் துரத்தி. என்னம்மா பேசுற? சின்ன பிள்ளைங்க அதுக்கு வருத்தத்துல பேசிட்டு இருக்கு, நீயும் அதுக்கு கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்க. வாய முடியல, வாய திறக்காத. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏற்கனவே உடம்பு முடியாம கடந்து சாவ கடந்து அவ பொழைச்சி வந்ததே மறுபளப்புன்னு எல்லாருக்கும் தெரியும். எம்பிட்டு திமிரு இருந்தா அவகிட்ட கத்து கத்துன்னு கத்தி அவளை மனச உலுக்கி அவளை ஆஸ்பத்திரியில கொண்டு படுக்க வச்சிருப்பேன். அதுவும் மண்டைய உடைச்சி டாக்டர் என்ன சொன்னாரு தெரியுமால? என்ன சொன்னாரு தெரியுமா? என்னம்மா என்னம்மா சொன்னாரு? அவ மன உளைச்சல்லையும் வேதனையிலையும் பிபி லோவாகி கீழே உளுந்து மண்டை உடைஞ்சி ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கான்னு சொன்னாரு. அவ மன உளைச்சலுக்கு காரணம் யாரு? நீ தானே? நீயும் இவளும் சேர்ந்துக்கிட்டு இல்லாத ஆட்டம்லாம் போட்டிருக்கியே. அவளை வீட்டை விட்டு துரத்துன்னு சொன்னா மட்டும் கோவம் வருது. இவ என்ன காரியம் பண்ணியிருக்கா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டா இல்லையா? நீயும் என்ன காரியம்லாம் பண்ணியிருக்கன்னு தெரியாமலால இருக்கேன். ஊர்ல உள்ள அத்தனை பேரும் சொல்லிவிட்டாவோ. பிள்ளையில வச்சுக்கிட்டு எதுவும் பேச வேண்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். வாய கிளறாத. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டுச்சான். உன் கதையெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டா இல்லையா? என்ன ஆட்டம் போட்டுக்கிட்டு திரியிற? பழச திரும்ப திறக்கலான்னு பாக்கியா? முடிஞ்சு போன கதைய திரும்ப ஆரம்பிக்க போறியா? என்ன நினைப்புல அவனையும் இழுத்துக்கிட்டு வீடு வீடா அலைவ? என்னத்தே எல்லாத்துலயுமே என்ன குத்தமாவே பாக்குறீங்க? அபி, அவந்தி, உள்ள போங்க. சரியாச்சு. அந்த குமார் வீட்டுல போய் பாலை காய்ச்சிட்டு வந்திருக்க. எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு ஓடிக்கிட்டு அலைதியா? என்ன வகையில அவன் வீட்டுல போய் பாலை காய்ச்சின? உனக்கும் அவனுக்கும் இன்னும் என்ன சம்மந்தம் இருக்கு? என்னத்தே இப்படி பேசுறீங்க? அவரு என் தங்கச்சியை கட்டிக்க போறவரு. சி, வாய மூடு. வாய திறந்த அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தங்கச்ச கெட்ட போறானாம்ல? தங்கச்ச கெட்ட போறானா? உன் தங்கச்சி போய் பாலை காய்ச்சிருக்கணும். நீ என்னத்துக்கு போய் பாலை காய்ச்சின? அதுவும் ரொம்ப நல்லவா மாதிரி ஏன் அவனை இழுத்துட்டு போய் பாலை காய்ச்சிட்டு வந்திருக்க? எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு ஓடிக்கிட்டு அலைதியா? அப்போ இதை யார் சொன்னா அவங்க கிட்ட? ஐஸ்வர்யாவா? சி, வாய மூடு. நீ பண்ண தப்பு பெருசா தெரியல. ஆஸ்பத்திரியில கிடக்கிறவள அவளை பலிகடை ஆக்க பாக்குற. என்ன நினைப்புல பேசிக்கிட்டால? இத ஊரு புறம் உள்ளவோ என்கிட்ட சொல்லிட்டாவோ. ஐஸ்வர்யா எப்பவும் அடுத்தவளை பலிகடை ஆக்க மாட்டான். அவளை பார்த்திருந்தாலும் இல்ல அவளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் என்கிட்ட போட்டு கொடுக்குற அளவுக்கு அவளுக்கு கெட்ட புத்தி கிடையாது. ஒன்ன மாதிரியே அவளையும் நினைக்காத. அம்மா, அவர் ரொம்ப நல்லவர். அவர் கூப்பிட்டதுக்காக நான் தான் அவளை பால் காய்ச்ச கூட்டிட்டு போனேன். வாங்க, அவ ஆடுறபடியெல்லாம் ஆடிக்கிட்டு தெரியுற. நாளைக்கு அவ தங்கச்சி மனவடையில இருந்து எந்திரிச்சு நின்று கேள்வி கேப்பா. மொத்த ஊருக்கு முன்னாடி உங்க 2 பேரையும் அசிங்கப்படுத்துவா. அப்ப மூஞ்ச எங்களை கொண்டு வச்சுக்குவ. அவ அப்படிப்பட்ட ஆள் தான். இல்ல எம்பிட்டு திமிரு இருந்தா ஒரு ஆம்பளை வீட்டுக்கு போய் பாலை காய்ச்சறதுக்கு பொண்டாட்டிக்காரிய கூட்டிட்டு போயிருப்பேன். அத வேற பெரிய பெருந்தன்மையா சொல்றியோ? என் புருஷன் அடிச்சிங்க அப்புறம் நடக்கிறதே வேற. சி, வாய மூடு. என்ன பேசுற? அவன் முதல்ல எனக்கு மகன், அப்புறம் தான் உனக்கு புருஷன். என்ன சொன்ன? உன் புருஷனை நான் அடிச்சனா? அவன் ஏன் மவன். இங்க பாரு, இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த நடக்கிறதே வேற. உன் அடங்காப்பிடாரித்தனத்தெல்லாம் வேற எங்கேயாவது கொண்டு வச்சுக்கோ. உன் ஆத்தாவோ உன் தங்கச்சோ என்னைக்காவது உன்னை மதிச்சிருக்காவளா? அந்த ஐஸ்வர்யா உனக்காகன்னு இத்தனை நாளும் ஒவ்வொரு விதத்திலையும் கூட நின்றுருக்கா. கடைசியில அநியாயமா அவளை கீழே உள்ள வச்சு அவளை ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்க்கிற மாதிரி 2 பேரும் ஆக்கிட்டீல. நீங்களாம் என் வாயில விழுந்துடாதீங்க, அப்புறம் எதையாவது சொல்லிட போறேன். என்ன பேசுறீங்க? ஏன் தங்கச்சி சபையில உட்கார்ந்து என்ன கேள்வி கேட்பாளா? அவ ஏன் தங்கச்சி, அவ அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது. அதுவும் இல்லாம குமார் ரொம்ப நல்லவர். பாத்தியால இவ யோக்கியடியே? கட்டின புருஷனுக்கு முன்னாடி காதலன் நல்லவன்னு பேசிக்கிட்டு இருக்கா. எம்பிட்டு திமிர் இருக்கு இவளுக்கு. இது எல்லாம் நீ கொடுக்குற இடம் தானே. இங்க பாருல, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என் மருமவ இந்த வீட்டு வாசலை மிதிக்க மாட்டான். என் மருமவளை ஆஸ்பத்திரியில இருந்து நான் என் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போக போறேன். நீங்க யாரும் அந்த பக்கம் வரக்கூடாது. உள்ளேல மொத்தமும் அங்கதான் இருக்கும். நீங்க 2 பேரும் இங்கேயே கிடைக்க. இனிமே என் மூஞ்சிலையோ என் மருமவ மூஞ்சிலையோ என் பேர பிள்ளைய மூஞ்சிலையோ முழிக்காதீங்க. நீங்க அசிங்கப்பட்டு எக்கேடும் கெட்டு போங்க. என் பேர பிள்ளைகளும் என் மருமவளும் அசிங்கப்படுறதுக்கு நான் எப்பவும் விட மாட்டேன். என்னம்மா பேசுற? ஐஸ்வர்யாவை எனக்கு தெரியும். அதுக்காக அவ பேசினதெல்லாம் சரின்னு சொல்றியா? ஏம்மா, குமார் ரொம்ப நல்லவருமா. நானே அவர்கிட்ட பேசியிருக்கேன். ஏம்மா, நான் கூட்டிட்டு போக போய் தான் அனிதா அங்க வந்தா. ஏம்மா, நீ அங்க வர என் பொண்டாட்டி அங்க கூட்டிட்டு போறேன்னா என்னம்மா அர்த்தம்? வாயமுடு. என் மருமவ இந்த வீட்டு வாசலை மிதிக்க மாட்டான்னு சொன்னேன். எப்ப என் மருமவ கீழே விழுந்து மண்டையில அடிபட்டு அனாதையா
ஆதரவு இல்லாம விழுந்து கிடந்து பிள்ளைங்க கதறி என்ன வந்து இந்த சின்ன பைய கூட்டிட்டு வந்து ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி அவளை ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்தமோ அப்பவே எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இனி என் மருமவளுக்கு இந்த வீட்டுல ஆதரவு இல்லை. என் மருமவ இங்க வர மாட்டா. நீ என்ன கத்துனாலும் கதறினாலும் சரி, உனக்கு தேவனா இந்த ஆட்டத்தெல்லாம் ஒத்தி வச்சுட்டு என் மருமவ காலில் வந்து விழுந்து கூட்டு, அப்புறம் அவ வந்தா நான் அதுக்கு சம்மதிக்கிறேன். என்ன பேசுறீங்க? உங்க மவன் அந்த ஐஸ்வர்யா கல்ல விழணுமா? அப்ப ஏன் கல்ல விழுந்தா மட்டும் ஏத்துக்குவீங்களா? கட்டுன பொண்டாட்டி காலில் புருஷன் விழுறது தப்பு இல்லடி. ஆனா பொண்டாட்டி அதுக்கு யோக்கியதையா இருக்கணும். கட்டுன புருஷனை கூட்டிக்கிட்டு முன்னாள் காதல வீட்டுல போய் பாலை காய்ச்சிட்டு வந்திருக்க, வெக்கமா இல்ல? ஊர்ல உள்ளவெல்லாம் என் காது பட ஓ மருமவா அப்படி இப்படின்னு பேசுறான். எனக்கு அசிங்கமா இருக்கு. நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. உங்களுக்கு எப்பவும் அந்த ஐஸ்வர்யாவை தான் பிடிக்கும், அதான் அவளை தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்க. சி, இன்னைக்கு அவளுக்காக பேசுறேனா என்னைக்கோ உனக்காக பேசியிருக்கேன். உனக்கு எல்லாம் மறந்துடும். ஏன் ஐஸ்வர்யாவையே ஒதுக்கி வச்சுட்டு நீ ஒசத்தின்னு நானும் என் மவனும் உனக்கு கொடி பிடிக்கல? வெக்கமா இல்ல? நீ பழசெல்லாம் மறந்துடுவ, நான் மறக்கல. இங்க பாருட்டி, எனக்கு நீயும் அவளும் சரி சமந்தான். என் மவன் யோக்கியனா இருக்கணும்னு தான் நான் விரும்புறேன். நீ எப்படியும் எக்கேடும் கெட்டுப்போ. அதுக்காக என் பேர பிள்ளைங்க மேல பழி போடுறதுக்கும் பழி விடுறதுக்கும் நான் தயாரா இல்ல. இங்க பாரு, ஐஸ்வர்யா இந்த வீட்டு வாசல மிதிக்க மாட்டா. அருணையும் நான் கூட கூட்டிட்டு போக போறேன். என் பேர பிள்ளைங்க ஏன் கூட தான் இருக்கும். எப்ப நீங்க 2 பேரும் பிள்ளைங்களை கூட கண்டுக்காம விட்டுட்டு ஊர் சுத்த ஆரம்பிச்சீங்களோ, இனி உங்களை நம்பி நான் விடுறதுக்கு தயாரா இல்ல. என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பிள்ளைகளை விட்டுட்டு எங்களால மட்டும் எப்படி இருக்க முடியும்? நீ பேசுறியாத? உனக்கு புருஷன் இருந்தா போறாது? உனக்கு உன் புருஷன் மட்டும் தானே பக்கத்துல இருக்கணும். பிள்ளைங்களுக்கு என்னைக்கு நீ சாப்பாடு ஊட்டியிருக்க? என்னைக்கு கூட இருந்திருக்க? எல்லா நேரமும் ஐஸ்வர்யா தானே கூட இருந்திருக்கா. அவகிட்ட கூட பிள்ளைல இருக்க விடாம புடுங்கினவ தானே நீ. நீ பேசுறியா? இங்க பாரு, என் மருமக உடம்பு சரியாகிற வரைக்கும் அந்த வீட்டு வாசல யாராவது மிதிச்சிய, அப்புறம் நான் பொல்லாதவள ஆயிருவேன். என் பேர பிள்ளைங்க அங்கதான் இருக்கும். அதுங்க தான் அவளுக்கு மன ஆறுதல். நீங்க 2 பேரும் எக்கேடும் கெட்டு போங்க. ஏமா, நான் ஐஸ்வர்யாவை பார்க்கணுமா? போதும் ராசா, உன்னை பிள்ளையா பெத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீ எனக்கு தலைப்பிள்ளை நினைச்சு நான் பெருமைப்பட்டேன். ஆனா உலகைய கொண்டு என் வயிற்றுல பெத்த வயிற்றுல இடிச்சிட்ட பத்தியா? இங்க பாருல, அந்த பிள்ளை ஆரம்ப காலத்துல இருந்து உனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கா. நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக செத்துருவோமோன்னு பயந்து இவளை உன் தலையில கட்டினா. ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து அவளுக்கு பண்ணின கொடுமையெல்லாம் பத்தலல. இப்பவும் என் வயிறு எரியுது. என்னால உங்க 2 பேரையும் மன்னிக்க முடியாது. இங்க பாரு, அவ மயக்கத்துல இருக்கா. நீங்க 2 பேரும் அவளை பார்க்க வரவே வேண்டாம். அவ சரியாகட்டும், அது வரைக்கும் அவளை பாடா படுத்தாம இருந்தா சரி. ஹபிதா, அவந்தி, கிளம்புங்க, ஆஸ்பத்திரிக்கு போவோம். ஏமா நீயும் கிளம்பு. ஐஸ்வர்யா ராயி, வா போவோம். சரியாச்சி. என்னங்க இவங்க இப்படி என்ன பலிகடை ஆக்கிட்டு போறாங்க? வீடு, அவளுக்கு இன்னும் மயக்கம் தெரியல, அதான் அம்மா கோவமா இருக்காங்க. அவளுக்கு சரியாகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். நான் மட்டும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். நான் என்னங்க பண்ணேன்? என்னமோ அவளுக்கு நான் கேடு பண்ண மாதிரி இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. விடு அனிதா, அவளுக்கு உடம்பு சரியில்லை, நல்லா அப்படி பேசுறாங்க. விடு. ஆமாங்க, ஆனா உன்னா அவ உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கிடுவா. கடைசியில என்னைய எல்லாரும் குறை சொல்றீங்கல்ல, உங்க எல்லாருக்கும் நான் தான் தப்பா தெரியுதேன், அப்படித்தானே? என்ன அனிதா, சண்டை போடுற நேரமா? உன்னை யாரு தப்பா சொன்னா? ஐயா போதுமடா சாமி, நாளை அன்னைக்கு என் தங்கச்சிக்கு கல்யாணம், அது முடியட்டும், அப்புறம் பேசிக்கிறேன் நானு. பொறுமையா இரு அனிதா, ஐஸ்வர்யா எலும்புனாலே எல்லாம் சரியாயிரும். அவ நம்மள புரிஞ்சுக்குவா. ஆமா, புரிஞ்சிருந்தா அவளுக்கே இப்படி லோ பிரஷர் வந்து உளுந்து கிடக்கா? அவளுக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல அனிதா. அவ கோவம் எல்லாம் என் மேலதான். ஆமா, இப்படி எதையாவது சொல்லி நீங்க தப்பிச்சிருவீங்க. கடைசியில எல்லாருக்கும் நான் தானே பலிகடா. பொறுமையா இரு அனிதா, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி. எங்கப்பா வந்த? எங்க வந்த? பேசாம போப்பா, நீ ஒண்ணு ஓட வேண்டாம். உன்னை யார் இங்க வர சொன்னா? அத்தை, என்ன அப்படி கூப்பிடாதீங்க. இது வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல உங்க விஷயத்துல நான் தலையிட்டு இருப்பேனா? அனிதாவையும் என் பொண்ணா தான் நினைச்சேன். ஆனா நீங்க என் மவளுக்கு நல்லா பண்ணிட்டியே. போதுமடா சாமி, என் மக உங்க கூட வாழ்ந்ததெல்லாம் போதும். அவளை கடைசியில இப்படி உள்ள வச்சு ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து படுக்க வச்சுட்டியல்ல. நீங்க பண்ணதுக்கு நான் கைமாறா என்ன செய்யணுமோ செஞ்சு போடுதேன். ஆனா என் மவளை மட்டும் இனி அங்க அனுப்ப மாட்டேன். ஒத்த மவளை பெத்தேன், அவ கடைசி வரைக்கும் புருஷன் கூட வாழாம ஒத்தியிலேயே இருக்கானே நினைச்சிட்டு போயிருந்தேன். விட்டுருங்க. ஏப்பா அப்படி பண்ண? ஏன் அப்படி பண்ண? அம்மாவை அப்படி உள்ள வச்சிட்டு நீ பேசாட்டி எங்கேயோ போயிட்ட? அம்மா பாவம் இல்லையாப்பா? இல்ல, அவ கீழே விழுவான்னு நான் எதிர்பார்க்கல.
அவ தான் என்கிட்ட சண்டை போட்டுட்டு மாடியில உட்காந்துருந்தா. அப்ப கூட நான் அவளை போய் சமாதானப்படுத்தினேன். ஆனா அவ தான் என்கிட்ட சத்தம் போட்டு என் மூஞ்சிலே முழிக்காதீங்கன்னு ஏசுனா தெரியுமா? அவ ஏசுன கோவத்துல தான் நான் கீழே இறங்கி வந்தேன். ஆனா எப்போ விழுந்தான்னுலாம் எனக்கு தெரியாதுடா. பாப்பா பேசாதப்பா, அம்மா பாவம். சரி போன் இதெல்லாம் போட்டு நீ வீட்டுக்கு போ. அம்மா இப்போ உன்னை பார்த்தா திரும்பவும் டென்ஷன் ஆயிடும். அம்மாவுக்கு ஜாடி ஆகட்டும், அப்புறம் பேசிக்கலாம். என்னடா அவளை பார்க்க விடுங்கடா. என்ன தம்பி நீ இப்படி பேசிட்டு இருக்க? இப்போ நீ ஒண்ணும் பார்க்க வேண்டாம், பேசாம போ போடியா இல்லையா? அதான் அனிதா அம்மா இருக்கல, வீட்டு பக்கம் போ. ஐசம்மா நாங்க பாத்துக்கிறோம், நீங்க யாரும் ஐசம்மாவை பார்க்க வர வேண்டாம். அனிதா அம்மா எங்கப்பா? எங்க ஐசம்மாவை பார்க்க கூட வரல? அவ வரவே வேண்டாம்னு சொல்லு, அதுவும் நான் சொன்னேன்னு சொல்லுப்பா. அண்ணே சும்மா எடுனே, அனிதா அம்மா பாவம், ஆச்சி தான் வர வேண்டாம்னு சொல்லிருக்கோம். நீ சும்மா இருக்கியா? இல்ல பேசாதல்ல தம்பி, எனக்கு கோவமா வருது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆச்சி ஒண்ணு யாச்சிருக்காது, அவ தான் வடாம இருந்திருப்பா, திமுடு பிடிச்சவா. சும்மா இருனே, இப்படி எல்லாரையும் இப்படிலாம் கோடலான்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. ஆச்சி தான் வட வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். நீ வேணாலும் அப்பாட்ட கேளு. இல்லப்பா சொல்லுப்பா, தம்பி சொல்றது உண்மையா? ஆச்சி வட வேண்டாம்னு சொல்லிச்சா? தைரியமா சொல்லுப்பா, ஆச்சி தானே வட வேண்டாம்னு சொல்லிச்சு. ஆமால, ஆச்சி தான் வர வேண்டாம்னு சொல்லிச்சு, அதான் அனிதாம்மா வரல. பாத்தியா, சும்மா அனிதா அம்மாவை கொடை சொல்லாதானே. ஆச்சி சொல்லியிருக்கோம், அதான் வந்திருக்க மாட்டா. நீ கோவப்படாது சரியா? சரியில்ல தம்பி. இப்போ நீ பார்த்துட்டு போப்பா, அனிதா அம்மாவை நல்லா பார்த்துக்கோ. ஆச்சி எங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கு. நாங்க கொஞ்சம் நாளா ஐசம்மா கூட இருந்துட்டு வரோம் சரியா? சரிடா. இப்போ அனிதா அம்மா சொல்லு, எல்லாரும் அங்க வந்தாலும் நான் வர மாட்டேன், நான் ஆச்சி கூட தான் இருப்பேன். சும்மா இருங்க, எதையாவது பேசாத. இங்க பாரு, நாங்களாம் எங்க இருக்கோமோ அங்கதான் நீ இருக்கணும். நாங்க ஆச்சி கூட இருக்கிற வரைக்கும் தான் நீ அங்க இருக்கணும். அப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்துட்டா நீ வந்துடணும் சரியா? சரியில்ல தம்பி, உனக்காக தான் நான் பொறுமையா இருக்கேன் தெரியுமா? இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஐசம்மா பாவம். சரி நான் பொறுமையா இருக்கேன். என்ன மன்னிச்சிரு ஐசு, என்னால தானே உனக்கு இப்படி ஒரு நிலைமை. என்ன மன்னிச்சிருடி, நான் உன்னை அப்படி பேசியிருக்க கூடாது. ஆமா, பேசுறதெல்லாம் பேசிட்டு அப்புறம் மன்னிப்பு கேளு, இதே உனக்கு வாழையா போச்சு. ஐசு உனக்கு சீக்கிரமா சரியாகணும். என்ன மன்னிச்சிரு ஐசு, இன்னொரு தடவை நான் உங்ககிட்ட இப்படி நடந்துக்க மாட்டேன். ஐயா அழாத, டாக்டர் வர நேரம் ஆயிட்டு, நீ கிளம்பு. நாங்க தான் ஆஸ்பத்திரியில இருக்கோம்ல, பாத்துக்கிறோம். உங்க அம்மா வேற வர நேரம், வந்தானா கத்து கத்துன்னு கத்துவா. நீ வீட்டுக்கு போ. ஏப்பா இந்த நிலைமையில நான் அவளை விட்டுட்டு எப்படிப்பா போவேன்? இப்போ நீ கிளம்புப்பா, அதான் நாங்களும் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். ஆச்சி வந்தா உன்னை ஏச போகுது. ஆமாடா, அதான் நான் இருக்கேன்ல, நாங்க பாத்துக்கிறோம். நீ கிளம்பு. ஏப்பா நான் டாக்டரையாவது பார்த்துட்டு போறேன்பா. டேய், டாக்டர் காலையில வந்து பாத்துட்டு போனாரு. அவ கண்ணு முடிக்கல, அதனால 2 மணி நேரம் கழிச்சு வருன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. மத்தபடி நார்மலா தான் இருக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பிபி நார்மலானாலே எல்லாம் சரியாயிரும்னு சொல்லியிருக்காரு. நீ கவலைப்படாத. ஏய், நீ வீட்டை பக்கம் போ, அங்க அனிதா வேற தனியா இருப்பா. போ. ஆமாப்பா, நீ கிளம்புப்பா. ஆச்சி வர அவந்தியும் அபியும் கூட்டு வாடான்னு வந்துச்சு. ஆச்சி வந்துட்டுன்னு வச்சுக்கோ, உன்னை சத்தம் போடும்பா. டேய் என் கூட வா. எங்கப்பா? அப்பா உங்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி தந்துட்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஆச்சி வீட்ல இருந்து எல்லாம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிருக்கு. போக சொல்லல, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்பா. நீ கிளம்புப்பா, அதான் ஆச்சி சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போயிருக்கு. ஆச்சி எடுத்துட்டு வரும், நீ கவலைப்படாத. நான் அம்மா கண்ணு முடிச்சதும் போன்ல உங்ககிட்ட பேச சொல்றேன் சரியா? சரிடா. டேய், நீ கிளம்பு. சரிப்பா நான் வரேன். நான் வரேன்ப்பா. அருணே நான் வரேன்டா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ கிளம்பு. அஸ்வினு அப்பா வரேன்டா, அண்ணனை பாத்துக்கோ. ஐயோ அப்பா, நான் அண்ணனெல்லாம் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. நீ தைரியமா போ சரியா? அனிதா அம்மாவை நல்லா பாத்துக்கோ சரியா? சரிடா. ஏனே இப்படி இருக்க? அப்பா என்ன செய்யும்? அம்மா கீழே விழுந்ததுக்கு அப்பா எந்த வகையிலயும் காரணம் ஆகாது. இங்க பாரு, அம்மாக்கு பிபி லோ ஆயிருக்கு, அம்மா கீழே விழுந்திருக்கு. அம்மா கண்ணு முடிச்சிட்டா ஒன்னே தான் சத்தம் போடும். அம்மா என்னைக்காது அப்பாவையும் அனிதா அம்மாவையும் விட்டு குத்துருக்கா? சும்மா தேவையில்லாம கோவப்படாதம்னே. சரியில்ல தம்பி, முதல்ல ஐசம்மா முழிக்கட்டும், எனக்கு அதான் கோவமா வருது தெரியுமா? பாவனே அனிதா அம்மா, அனிதா அம்மா மேல இப்படி எல்லாம் கோவப்படாத. அனிதா அம்மா ஐசம்மா கீழே விழுணும்லாம் நினைச்செல்லாம் போயிருக்காது. அனிதா அம்மா கல்யாணம்
அதான் இப்பவும் கொஞ்சம் த்ரோட்டோட மாடி தான் இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா? ஹாய் அபிதாண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐஸ்வர்யான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? பசங்க எப்படி இருக்காங்க? அண்ணன் எப்படி இருக்காங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோங்க்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அபிதா செல்லம், அவந்தி செல்லம், ஐஸ்வர்யா அக்கா, அனிதா அக்கா, அண்ணா, ஐஸ்வர்யா ராய் அக்கா சாப்பிட்டீங்களா? ஏன் அண்ணா இப்படி பண்ணுறீங்க? பாவம் ஐஷாக்கான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நல்லா சொல்லுங்க. ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோண்ணா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அங்கிள். கூட 2 கேள்வி கேளுங்க, அப்படியாவது திருந்துவாங்களான்னு பார்ப்போம். ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்காங்களோ தடையல. ஹாய் சரண் விஜய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சரண் விஜயக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சரண் விஜயக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஷரண் விஜயாண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் ஷரண் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேம்மா. நாங்களாம் நல்லா இருக்கோம். மாமா மேலே செம்ம கோவமாக இருப்பேன்னு நினைக்கிறேன். மாமாவுக்கு பிரேக்கப்லாம் கொடுத்துருக்க. சாரிம்மா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிம்மா இருக்க? என்ன செய்யறது? கதைப்படி ஐஸ்வர்யாவுக்கு கிட்ட நான் பேசலை, அதான் பிரச்சனையே. வேற ஒன்றும் இல்லைம்மா. ஐ லவ் யூ ஸோ மச்மா. பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க? சூர்யாச்சலம் எப்படி இருக்கான்? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யாச்சலம், எப்படிமா இருக்க? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படிக்கா இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யாச்சலம், எப்படிமா இருக்க? ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அண்ணா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அப்பா. ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? எக்ஸாம் போயிட்டு இருக்கா? ஐ லவ் யூ ஸோ மச் அண்ணா. ஹாய் ஹஜிகா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியாக்கா? ஐ லவ் யூ அக்கா. சாப்பிட்டீங்களாக்கா? ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் ஹஜிகம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் சுஜி, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்களாம் நல்லா இருக்கோம். அனிதா ரொம்ப மோசம், எனக்கு அவளை பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அனிதாவே பதில் சொல்வா. ஹாய் சுஜி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன சுஜி அக்கா, என்னை பிடிக்கல, அவள் ரொம்ப மோசம் அனிதா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அனிதாவை எல்லாருக்கும் பிடிக்கும், உங்களுக்கு தான் பிடிக்கல. என்ன செய்யறது? நான் அப்படி தான் நடந்துக்கிறேன்னு உங்களுக்கு தோணுது, ஆனால் நான் நல்லா தானே நடந்துக்கிறேன்னு அத்தானுக்கு தோணுது. என்ன செய்யறது? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் சுஜியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் சுஜியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் மகி, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? சூப்பர் சூப்பர் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் மகியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் மகியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரசாந்தினி, எப்படிம்மா இருக்க? ஹாய் அனிதாக்கா, ஐசக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், அபி செல்லம், அவந்திகா செல்லம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐசக்கா, இவ்வளவு கோபம் வருது. அரவிந்த் மாமா, ஏன் உங்கள் அம்மா இப்படி இருக்காங்க? ஏன் எப்போ பார்த்தாலும் அனிதாக்காவை வீட்டை விட்டு அனுப்புனவே குறிக்கோளாக இருக்காங்க? அரவிந்த் மாமா தானே அனிதாக்காவை வெளியே கூட்டிகிட்டு போனாங்க.
ஏன் கோவம் வருது, பிரச்சனை வந்தாலும் அரவிந்த் மாமா பார்ப்பாங்க, ஐசக்காவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு கமெண்ட் பண்ணியிருக்க. இதுக்கு எங்கள் அம்மா இன்னைக்கு ஸ்டோரியிலேயே பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அப்படிலாம் பார்க்கறது இல்ல, ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் பார்க்குறாங்க. சில விஷயங்கள் அனிதா பண்ணுறது உங்களுக்கு பிடிக்காது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அனிதாவுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஐஸுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தான் சப்போர்ட்டே கிடைச்சதில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஐ லவ் யூ ஸோ மச் டியர். நீ எப்படிமா இருக்க, சாப்பிட்டியா, உடம்ப பார்த்துக்கோ. ஐ லவ் யூ ஸோ மச் டியர். ஹாய் பிரசாந்த் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் சப்போர்ட் எப்போவுமே எனக்கு இருக்குது. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் பிரசாந்த் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரசாந்த் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரசாந்த் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்களாம் நல்லா இருக்கோம். ஐஸ்வர்யா, அனிதா, அத்தான், அஸ்வின், தங்கம், அருண் தங்கம், அவந்திகா, அபி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோ ரொம்ப காரசாரமாக பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் அத்தான் என்ன பொறாமையில் பொங்கி கொண்டு அனிதா பின்னாடியே சுற்றுறீங்களா? ஐஸ்வர்யாயே என்ன சொல்ல, ஐஸ்வர்யா என்ன ஊருக்கு வந்து பாருங்க, அனிதா மயக்கத்தில் இருக்காங்க, பார்த்துக்கலாம். உங்களுக்கு உண்மைக்கும் போலிக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. அனிதா நல்லவ தான், ஆனாலும் நீங்கள் பொறாமையில் பொங்கிட்டு இருக்கீங்க. ஐஸ்வர்யா வச்சு செய்யணும்னு நினச்சே வேண்டாம், அனிதாவை வச்சு செய்யணும்னு நினச்சே வேண்டாம், பரவாயில்ல, போய் தொலைங்க. ஐ லவ் யூ ஐஸ்வர்யா, ஐ லவ் யூ அனிதா, ஐ லவ் யூ அத்தான். என்னோட ரயிலுக்குட்டி, மயிலுக்குட்டி, செல்லக்குட்டி, அஸ்வின் தங்கமும் அருண் தங்கமும் வெரி பிரில்லியன்ட். வீடியோ ரொம்ப ரொம்ப அருமை. வீடியோவுக்கு நன்றி. உம்மான கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஐஸுக்கு ஏற்றி விடுறியா அனிதா கிட்ட சண்டை போடுறதுக்கு? ஐ லவ் யூமா. என்ன மச்சலாக்கா, எப்போ பார்த்தாலும் என்னதான் குறை சொல்லிட்டு இருப்பீங்க? அதுவும் இல்லாமல் ஐஸுக்கு என்ன தூண்டில் போடுறீங்களா? அத்தான் என்கிட்ட நெருங்கி இருக்காருன்னு சண்டை போடுறதுக்காக? அப்போ இப்போ பொறாமையா இருக்கு உங்களுக்கு தானே? ஹாய் மசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்தீங்களா, இப்போ தெரியுதா அவங்க அத்தான் எப்படிப்பட்டவர்னு? அவர் டபுள் கேம் ஆடுவார். நல்லா இருக்கீங்கக்கா, லவ் யூ அக்கா. ஹாய் மாஸ்லாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? தங்க குட்டி, புச்சு குட்டி, ரயில குட்டி, மயில குட்டி என்ன பண்ணிட்டு இருக்கு? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் மாஸ்லாமா, தங்க குட்டி, புச்சு குட்டி, ரயில குட்டி, மயில குட்டி என்ன பண்ணிட்டு இருக்கு? அப்பா கிட்ட ஏதாவது கேட்டா உடனே உலக்கைக்கு ஒரு பக்கம் இடி, மற்றத்துக்கு ரெண்டு பக்கம் இடின்னு சொல்லுவாடு. பார்த்தீங்களா எப்படி இருக்காருன்னு? அப்படியே டபுள் கேம் ஆடுறது. இந்த அனிதாமாவும் சரியான ஆளுதான். ஒன்று இங்கிட்டு நிப்பா, இல்லை அங்கிட்டு நிப்பா. இவங்களெல்லாம் சமாளிக்கிட்ட தானே நம்ம வேலை. ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஸ்விஞ்சலோ ரெஞ்சலோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அனிதா அக்கா, அண்ணா ரொம்ப ஓவராக தான் ரெண்டு பேரும் போகிறீங்க, சரியில்லை. அக்கா ஐஸ் அக்கா பாவம்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னக்கா ரொம்ப ஓவராக பரவாயில்ல கமெண்ட் பண்ணியிருக்கீங்க? என்னக்கா செய்கிறது? இந்த ஐஸு எப்போவுமே இப்படி தான், ஒன்றும் இல்லாத விஷயத்தெல்லாம் ஊதி பெருசுப்படுத்துவா. இங்கே பாருங்கள், இப்போ உளுந்து கிடந்து மண்டையை உடைச்சிட்டு கடைசியில் எனக்கு தான் டென்ஷன், என்னையே தான் எல்லாரும் கெட்டவங்களா சொல்கிறீங்க பாருங்கள். ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அப்பா அப்படி இருக்காங்க. ஐ லவ் யூ அம்மா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் விஜயா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? நோ ப்ராப்ளம் சிஸ்டர், டேக் கேர் யுவர் ஹெல்த் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்க. டேக் ரெஸ்ட்னு சொல்லியிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. த்ரோட்டு கொஞ்சம் இதாக தான் இருக்குது, மற்றபடி எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கோம். ஐ லவ் யூமா. ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் விஜயாக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாய்
மகேஸ்வரி ஆச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஆச்சி. ஹாய் மகேஸ்வரி ஆச்சி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ so much ஆச்சி. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐயோ ஐஸ்வர்யா பாவம், பிள்ளைங்கள் பயந்துட்டாங்க. சீக்கிரம் குணமாகி வீட்டுக்கு வந்துடணும்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். பாய். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். பாய்.